ஒரே ஆண்டில் இரண்டாவது முறையாக ரயில் கட்டணம் உயர்வு. மெயில், விரைவு, ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் அதிகரிப்பு. (215 கிலோமீட்டருக்குள் பயணிப்போருக்கு ரயில் கட்டண உயர்வு இல்லை. புறநகர் ரயில் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு இல்லை என ரயில்வே அறிவிப்பு. நெல்லையில் 694 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 100 கோடி ரூபாய் மதிப்பில் காயிதே மில்லத் பெயரில் அமையும் நூலகத்திற்கு அடிக்கல். நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு செய்த மாற்றங்களை நிச்சயம் திரும்ப பெற வைப்போம். நெல்லை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அமலுக்கு வந்தது விக்ஷித் பாரத் ஜி சட்டம். மாநிலங்களுக்கு 40 விழுக்காடு நிதிச்சுமை ஏற்படுத்தும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள பிபி ராம்ஜி திட்டம் மக்களுக்கு எந்த வகையிலும் பலன் அளிக்காது. மகாத்மா காந்தியை 2வது முறை கொலை செய்துள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் காட்டம். தாவேக ஒரு கலப்பட கட்சி என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி காட்டம். புதிதாக இணைந்துள்ள செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சந்தர்ப்பவாதிகள் எனவும் விமர்சனம். கிறிஸ்துமஸ் வார இறுதி நாட்களை ஒட்டி 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வர ஏதுவாக பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.35 என நிர்ணயம். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாஷா பள்ளி வாசல் சந்தனக்கூடு திருவிழாவிற்காக கொடியேற்றம். காவல் உதவி ஆணையர் தலைமையில் 200 போலீசார் பாதுகாப்பு பணி. தமிழ்நாடு முழுவதும் 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்காக நடைபெற்ற எழுத்துத் தேர்வு. மாநிலம் முழுவதும் 46 மையங்களில் கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவர் தவறுதலாக விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு முழுவதும் தற்காலிக செவிலியர்கள் போராட்டம். திருச்சியில் ஆதரவு அளிக்க வந்த தாவேகாவினரை திருப்பி அனுப்பினர். உதகையில் முதல் முறையாக 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் நாய்களுக்கான பிரத்யேக பூங்கா திறப்பு. உரிமையாளர்கள் தங்கள் நாய்களை தனியாக நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு. வார விடுமுறையை ஒட்டி கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மாமல்லபுரம் கடற்கரையில் உற்சாக பொழுதை கழித்து மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கெத்தை மலைப்பாதையில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தல்.
நீ அப்படியே போயிட்டே இரு, ஆறு அடிக்காத, ஆறு அடிக்காம போ. ஒதுங்கி நிக்கணும், யாரையும் தொந்தரவு கூடாது. டெல்லியில் கடும் பனி மூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரயில்கள் விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி. காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் கடும் உறைபனி. சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி மூடியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இளையோர் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. 191 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.